எல்லாருமே ஒரு போட்டி என்ன இருக்குது என்னென்னா அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு போட்டி இருக்குது. அதே மாதிரி அதிக புகழ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி அதிக நல்ல பண்புகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டியும் இங்கே நடக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா பணம் புகழ் இதை சம்பாதிப்பதற்கான போட்டி இங்கே வெளிப்படையாகவே தெரியுது. அதே மாதிரி நல்ல பண்புகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி இங்கே நடக்குது. அது ரொம்ப மறைமுகமாக ரகசியமாக நடந்துகிட்ருக்கும். ஏன்னா நல்ல பண்புகள் என்பது இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. கெட்ட பண்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மற்றவங்ககிட்ட இருந்து நல்ல பேர் எடுக்கணுன்னா, பாராட்டுகளை வாங்கணுன்னா நல்ல பண்பு தேவை. நல்ல பாராட்டுகளை வாங்கும்போது நமக்கு நல்ல பண்புகள் அதிகரிக்கும். அதனால் நாம் எதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இங்கே இயற்கையாகவே மனிதர்கள் அனைவருக்குமே நல்ல பண்பு அடிப்படையாகவே இருக்குது அப்படின்னா, நாம் பரவாயில்ல, நல்ல பண்புகளை நம்மக்கிட்ட அடிப்படையாகவே நல்ல பண்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்திருக்கணும். ஏன் மக்கள்கிட்ட கெட்ட பண்புகள் அதிகரித்து விட்டது என்றால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம். எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழவில்லை. நாம் அனைவரும் ஒன்று என்கிற உணர்வை நமது மனதில் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழலை. இங்கே பணக்காரர்கள் உயர்ந்த வீடுகளிலும் மாட மாளிகைகளிலும் 10 பேர்த்த வீட்டில் வேலைக்காக அமர்த்தி கொண்டு வாழ்கிறாங்க. யார் அங்கே அப்படின்னா ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு அவர்கள் உத்தரவிடுகிற வேலைகளை செய்வதற்காக. ஆனால் ஏழைகள் குடிசைகளில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லை. இது மாதிரி ஒரு பணக்காரங்க வெயில் காலத்தில் மே மாதத்தில் ஏசி ரூமில் வசிக்கிறாங்க. அதே பார்த்தா குடிசையில் இருக்கிறவங்க ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டுட்டு அந்த ஹீட்டு உள்ளே இரவு நேரம் அந்த வெயில் காலத்தில் அவங்க கொடுமையை அனுபவிக்கிறாங்க. நிம்மதியாக தூங்க முடியாமல் கொடுமையை அனுபவிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால தான் கெட்ட பண்புகள் அதிகரிக்குது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப வசதியாக இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப வசதியாக இருக்கவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்க ஏழ்மையில் இருந்தால் தான் நாம் பணக்காரங்களாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு அவர் மிகப்பெரிய வீடை கட்டி வச்சுருப்பார். அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக 4-5 பேர் தேவை. அப்போ அந்த 4-5 பேர் அந்த வீட்டு வேலைக்காரர்களாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்களுடைய வறுமை தான் காரணம். ஒருத்தர் வீட்டில் போய் வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வறுமையில் தான் இருந்தாகணும். அப்படி வறுமையில் இருக்கிறவர்களை நம்பி தான் அவர் மிகப்பெரிய வீடுகளை கட்டுறாரு. மிகப்பெரிய வீடுகளை அவரால் பராமரிக்க முடியாது, பாதுகாத்துக்கு வச்சுக்க முடியாது, சுத்தம் செய்ய முடியாது. 4 பேர் வேலை செஞ்சால் தான் அந்த மிகப்பெரிய வீட்டை சுத்தம் செய்ய முடியும், அந்த வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய முடியும். அப்போ அந்த வேலைகளை செய்வதற்கு வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள். வீட்டு வேலை செய்கிறவர்கள் கண்டிப்பாக வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள். இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு எல்லோரும் தயாராக இருக்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்கிறது. அப்போது அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேலை, சகித்து கொள்ள முடியாத வேலை, மக்களால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம். எல்லாராலும் அது விரும்ப மாட்டாங்க. அது ஒரு மரியாதைக்குரிய தொழிலாக இங்கு கருதப்படவில்லை. இப்போ அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னா அது வறுமையின் காரணமாகத்தான் அவங்க அதை செய்வாங்க. வறுமையில் இருந்தால்தான் அப்போது மிகப்பெரிய வீடெல்லாம் கட்டுறாங்கள்ல, அவங்க அந்த வீடை கட்டணும், அந்த வீட்டில் வசிக்கணும், தொடர்ந்து வசிக்க வேண்டுமென்றால் இங்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வறுமையில் இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே ஒரு வீடு மட்டும் கட்டப்படவில்லை. அதுபோன்று மாட மாளிகைகள் ஒரு வீடு மட்டும் கட்டப்படவில்லை. இங்கு நிறைய வீடுகள் அப்படி தான் இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு அப்படி ஒரு வீடு கட்டணுங்கிற கனவுகளும் இருக்குது. அப்போது அந்த பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய வீடு கட்டுறவங்கெல்லாம் இயல்பாகவே இங்கே நிறைய பேர் வறுமையில் இருக்கணும், வீட்டு வேலை செய்கிற அளவுக்கு அடுத்தவங்க வீட்டில் போய் வேலை செஞ்சு பிழைக்கிற அளவுக்கு ஒரு வறுமை நிலையில் இருந்தால் தான் நாம் மாட மாளிகையில் வாழ முடியும், இது போன்று சொகுசாக வாழ முடியும். வீடுகளில் நாம் சோம்பேறியாக இருந்து கொண்டு பணம் கொடுத்து நமக்கு தேவையான வீட்டு வேலைகள் அனைத்தையும் வாங்கி கொள்கிற அளவுக்கு நாம் வசதியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த வேலைகளை செய்வதற்கு மக்கள் வறுமை நிலையில் இருந்தால்தான் அது சாத்தியம். அப்போ அதுபோன்ற கனவுகளிலும் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவுகளிலும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வீட்டு வேலை செய்து பிழைக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்திற்கு ஆட்படுகிற வறுமை நிலைக்கு மக்கள் பலர் வாழ வேண்டும். அப்பொழுது தான் மிகப்பெரிய வீடுகளை நம்மால் கட்ட முடியும், கட்டி அதில் சொகுசாக வாழ முடியும் அப்படின்ட்டு அந்த உணர்வு இருக்குல்ல. அது அப்போது மிகப்பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் சரி, மிகப்பெரிய வீடு கட்டி வசிக்கிறவங்களும் சரி, அதில் 4-5 பேர்த்த வேலைக்கு வச்சு வீட்டு வேலைக்கு செஞ்சு அவங்க வாழ்கிறாங்கன்னாலே அவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளை போல் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க.
அப்படி நினச்சாங்கன்னா அவங்க அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியாது. மற்றவங்களும் வந்து வறுமையில் வாழ்ந்தால் தான் அந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கை, வீட்டு வேலை செய்வதற்கு அவர்களுக்கு ஆட்கள் கிடைக்கும். அதனால் அப்போ தான் அவங்களால அந்த வீடுகளில் வசிக்க முடியும். அதனால் பணக்காரங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஏழைகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் வாழ முடியல, அவங்கள மாதிரி நம்மளாலும் வாழ முடியல. அதனால் அவங்களும் என்ன நினைப்பாங்கனாக்கா, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை மற்றவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மகிழ்ச்சியாக எல்லோரும் நம்மளை மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது இங்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கெட்ட பண்புகள் இங்கே அதிகரித்து விடுது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, இது கடனை வாங்குகிறோம், ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக, ஒருத்தர் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நிறைய பணம் வச்சுருக்காரு, கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை அவர் சம்பாதிக்கலாம் இருக்கலாம். ஆனால் அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் தாராளமாக செலவு செய்கிறார். இன்னொருத்தரும் என்ன பண்ணுறாரு, கடன் வாங்குறாரு. கடன்காரன் வீட்டில் வந்து கேட்குறாரு, திட்டுறாரு, அசிங்கமாக திட்டுறாரு, அவமானமாக இருக்குது. தினம் கடைக்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பேங்கில் உள்ளவங்க அநியாய வட்டி வாங்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட கொடுமைகளை கடந்து அவங்க போராடி வாழ்கிறாங்க. அப்போது இந்த உலகமே அவர்களுக்கு எதிரானவர்களாக மாறிவிடுகிறது போன்ற ஒரு உணர்வு. பேங்குக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அநியாய வட்டி வசூலிக்கிறாங்க. அப்போ இந்த உலகமே மக்களை வந்து ஒரு சுரண்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பிழைக்கிற ஒரு உலகமாக அவங்க கண்ணுக்கு அது தெரியும் போது, அப்போ இந்த உலகத்திற்கு நாம் நல்லவராக இருக்கக்கூடாது, நல்ல பண்புகளோடு இருக்கக்கூடாது. இந்த உலகம் நம்மிடம் தீயவர்களாக நடந்து கொள்கிறது, அதனால் நாமளும் இந்த உலகத்துக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கெட்ட பண்புகளுக்கு மாறிட்டாங்க. பெரும்பாலானவர்கள் கெட்ட பண்புகளுக்கு மாறிட்டாங்க. அதனால் வந்து இங்கே நல்ல பண்புகள் என்பது குறைந்து கொண்டே போகிறது. அதனால் அப்போ அதை புரிந்து கொண்டவர்கள், நல்ல பண்புகளுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு தேவை இருக்குது. நல்ல பண்புகள் என்பது இங்கே ஒரு தேவையாக இருக்கிறது, அது அரிதாக இருக்கிறது. கெட்ட பண்பு உடையவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் நல்ல பண்புகளையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு ஒரு ரகசியமாக இங்கே வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட மக்களிடம் இருக்கிறது. அதான் பணத்தை சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து புகழை சம்பாதிக்க வேண்டும், அப்புறம் நல்ல பண்புகளையும் சம்பாதிக்கணும். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனக்கு இப்போ பணம் மட்டும் போதும், நல்ல பண்பும் தேவையில்லை, நல்ல புகழும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. பெரும்பாலான கூட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, புகழை சம்பாதிக்க வேண்டும், நல்ல பண்புகளை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். புகழை சம்பாதிக்க வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட நல்ல பண்பு இருந்தே ஆகணும். நல்ல பண்பு இல்லாமல் நீங்கள் புகழை சம்பாதிக்கவும் முடியாது. அப்படி நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அந்த புகழ் உங்களிடம் நிலைக்காது, அது என்றைக்காக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும். அதனால் நல்ல பண்பு சம்பாதிக்கணும், அதையும் சம்பாதிக்கணும். அதற்கான போட்டி இங்கே நடக்குது. அப்போ அதற்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் பாராட்டுகளை விரும்ப வேண்டும். மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னா நீங்கள் நல்ல பண்பு உங்கள்கிட்ட இருந்தால் தான் மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. வெறும் திறமையை மட்டும் வச்சு மற்றவங்கள்ட்ட பாராட்டுகளை வாங்கிவிட முடியாது. அதனால் வந்து உங்களை மற்றவங்க பாராட்டணுன்னா உங்கள்கிட்ட நல்ல பண்பு இருக்கணும், திறமை இருக்கணும். அப்போ தான் பணங்கிறது நீங்கள் நல்ல பண்பு இல்லைனாலும் கெட்ட பண்பு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் புகழை சம்பாதிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் நல்ல பண்பு இருக்க வேண்டும், நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், மற்றவருடைய பாராட்டுகளை விரும்ப வேண்டும். அப்பொழுது தான் நல்ல பண்புகளை சம்பாதிக்க முடியும். அப்போது இங்கே மக்கள்கிட்ட வந்து மறைமுகமாக நல்ல பண்புகளையும் சம்பாதிப்பதில் ஒரு போட்டி நடக்குது. ஏன்னா இங்கே நல்ல பண்பு முழுமையாக எல்லார்ட்டையுமே இல்லை. நல்ல பண்புன்னா என்னென்னே முதல்ல தெரில, அதை எப்படி பெறுவது என்பதும் மக்களுக்கு தெரியல. அல்லது தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதுக்கான முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. அதனால் நல்ல பண்புகளை இங்கே சம்பாதிப்பதற்கான போட்டி மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இப்போ வீடுகளில் பார்த்திங்கன்னா சமத்துவமாக இருப்பாங்க, மனைவிக்கு உதவி செய்வாங்க, கணவன்கள் இந்த சும்மா சர்வாதிகாரம் பண்ண மாட்டாங்க, மனைவியை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள், வீட்டில் உள்ள வேலைகளில் ஆண்கள் பங்கெடுத்து கொண்டு இதன் மூலம் நல்ல பண்புடையவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இதெல்லாம் நல்ல பண்புகளை சம்பாதிப்பதற்கான போட்டியின் காரணமாக நடக்கிற அந்த நிகழ்வுகள் தான் இது. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம கெட்ட பண்புடையவர்களாக இருக்கக்கூடாது, பிறரிடமிருந்து நம்மை மேம்படுத்தி காட்டுவதற்கு நமக்கு நல்ல பண்புகள் தேவைப்படுகிறது. அப்போ தான் வந்து இங்கே ஒரு சமூகத்தில் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றம் செய்தவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நாம் அதுபோன்று இல்லை, அதுபோன்று குற்றங்கள் செய்கிறவர்களாக நாம் இல்லை. அதனால் அவன் குற்றம் செஞ்சால், இப்போ நம்மகிட்ட கெட்ட குணம் இருக்குது, யாரோ ஒருத்தர் குற்றம் செய்கிறார், அவரை போல் தான் நாமும் அப்படிங்கும்போது அவர் குற்றம் செய்தால் நாமும் தலை குனிய வேண்டியிருக்கும். நீ மட்டும் ஒழுங்கா, நீ அவனை பார்த்து குறை சொல்கிற, நீ மட்டும் ஒழுங்கா, நீயும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி உங்களை கேட்கும். இந்த உலகத்தில் நிறைய குற்றங்கள் நடக்கும். இப்போ வந்து
ஒருத்தன் பெண்களை போட்டு அடித்து உதைக்கிறான், சித்திரவதை பண்ணுறான், மனைவியை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுறான். அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்கணும், அது பற்றி நீ வருத்தப்படணும், கவலைப்படணும். அப்படின்னா அப்போ நீயும் அது மாதிரி நடக்கும். நீ பெண்களுக்கு உங்கள் வீட்டில் நீ எப்படி நடந்துக்கிற, உனது மனைவியின் உணர்வுகளை நீ புரிந்து கொள்கிறாயா, உனது மனைவியிடம் நீ நல்லபடியாக நடந்து கொள்கிறாயா? இல்லை, நீனும் அவனை மாதிரி தான் இருக்கிற, அவன் எப்படி அவன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறானோ அது மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. அப்போ நீ எப்படி, அப்போ அவன் அடித்தான்னா நீயும் தலை குனியணும். ஏன்னா அவனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. அப்போது அவனிடமிருந்து நீ உன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். அவனது குற்ற செயல்களுக்கு நீயும் பொறுப்பானவராக இருக்கக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணணும், நீ உன்னை மேம்படுத்திக்கணும். அது மாதிரி குற்றங்களிலிருந்து நீ விடுபடும் பொழுது இங்கு நடக்கிற குற்றங்களினால் வேறு யாரோ குற்றம் பண்ணால் கூட நீ பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீயும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் திருடுறாங்க, ஐயோ அம்மா என் வீட்டில் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அதை பார்க்குற நீ நல்லவனாக இருந்தால் தான் நீ அதை பற்றி வருத்தப்படுவதற்கு உனக்கு ஒரு தகுதி இருக்குது. நீயும் திருடனாக இருக்க, யாராவது கிடைக்க மாட்டாங்களா ஏமாற்றி நிறைய பணத்தை சம்பாதிக்கலான்னு அலையிற நீ மற்றவங்க வீட்டில் நிறைய திருடு போச்சுன்னா அதை பார்த்து நீ எப்படி கவலைப்பட முடியும்? அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வீட்டில் நீ யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா அவனை அவன் செய்த அந்த செயலுக்கு நீயும் தலை குனியணும். ஏன்னா நீயும் அப்படிப்பட்டவன் தான். அதனால் இங்கே ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா நாம் அதை விலகிருந்து பார்க்கணும். அதை விலகிருந்து அந்த குற்றவாளிகளோடு நாமும் சேர்ந்து விடக்கூடாது, நாமும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாது. விலகிருந்து பார்க்கணும், மேலேருந்து பார்க்கணும். மேலேருந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம வருத்தப்படணும். அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல பண்பு இருக்கணும். அதனால் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கான போட்டி இங்கே இருக்குது. அதுக்கு பாராட்டு ரொம்ப முக்கியம். பாராட்டுகளை விரும்பினாலே போதும். மற்றவங்க நம்மளை பாராட்டணும், மற்றவங்க இகழ்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் வேலை செய்கிற ஒரு இடத்துல மற்றவங்க என்னுடைய வேலையை குறை சொன்னாங்கன்னா அது எனக்கு பொறுத்துக்க முடியாது. அதை நான் திருத்திக்கிட்டு மற்றவங்ககிட்டருந்து பாராட்டு வாங்குவேன். அப்படிங்கிற அந்த எந்த ஒரு இடத்துலையும் சரி, வேலை செய்கிற இடத்த மட்டும் கிடையாது, வீட்லேயும் சரி, வீட்டில் உள்ள என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ கணவனோ இவர்கள் அனைவரும் என்னை பாராட்ட வேண்டும், எனது உறவினர்கள் என்னை பாராட்ட வேண்டும். அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு பாராட்டுகளை, நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் பாராட்டுகளை விரும்ப வேண்டும். அதற்கு நல்ல பண்புகள் தேவை, நேர்மை தேவை. நேர்மை இருந்தால் தான் நம்ம பாராட்டுகளை பெற முடியும். அப்போ பாராட்டுகளை பெற்றால்தான் நாம் முன்னேறவும் முடியும். முன்னேறுகிறவர்களுக்கு பாராட்டுகள் கிடைத்து கொண்டிருக்கும். அதனால் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு இங்கே ஒரு போட்டி நடக்குது. அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் மற்றவங்கள இடையூறு செய்யாதீங்க, உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க. பெண்களை வீட்டில் அடிமைப்படுத்தாதீர்கள். உங்களுடைய வேலையை செய்வதற்காக உங்களுடைய வீட்டில் உள்ள வேலைகளை பெண்களிடம் ஒப்படைக்காதீர்கள். உங்களுடைய உணவுகளை நீங்களே சமையுங்கள். நல்ல பண்பு தானாக வந்துடும். நீங்கள் உங்கள் வேலையை வீட்டில் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யாமல் அதை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சின்னு வைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல பண்பு உங்களுக்கு வரவே வராது. அதற்கு தடையாக இருப்பதே அந்த நடைமுறை தான். பெண் அடிமைத்தனம் என்பது நல்ல பண்புகளுக்கான தடை. எந்த சமூகத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கு வாழ்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல பண்புகளே இருக்காது. அப்போ அடிமைத்தனம்னா என்ன? நான் என் பொண்டாட்டி அடிக்கிறதில்லப்பா, அடித்து அதட்டுறது கிடையாது, திட்டுறது கிடையாது. அவள் பாட்டுக்கு அவள் வீட்டில் உள்ள எல்லார் வேலையும் அவள் எடுத்து செய்கிறா. நான் ஒரு நாளும் அவளை திட்டுறது கிடையாது, மரியாதையை தான் பேசுவேன், அவளுக்கு என்ன விரும்புகிறாளோ அதை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் அது அடிமைத்தனம் தான். அடிமைத்தனத்தை ரொம்ப அமைதியான வழியில் இப்போ கடைபிடிக்க கற்றுக்கிட்டீங்க. முன்னாடி திட்டினாங்க, அடித்தாங்க, மனைவியை போட்டு அடித்தாங்க, திட்டினாங்க. இன்றைக்கி அதை மென்மையாக கடைபிடிக்க கற்றுக்கொண்டீர்கள். அதை அமைதியாக சலனம் இல்லாமல், சப்தம் இல்லாமல், வெளியே தெரியாமல் கடைபிடிக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதற்கு சில நுட்பங்கள் இருக்குது, அதை கற்றுக்கொண்டீர்கள். அவ்வளோதான வித்தியாசமே தவிர அது அடிமைத்தனம்தான். அதனால் முன்னாடி கெட்ட குணமுடையவர்கள் வெளிப்படையாக தெரிந்தார்கள், சண்டை போடுவாங்க, மற்றவங்ககிட்ட கெட்ட வார்த்தை போட்டு அது இது. இன்றைக்கி ஆர்ப்பாட்டம், இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. கெட்ட குணங்கள் உள்ளவர்களோட வெளியே தன்னை வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி காட்டிக்காமல் அமைதியாக இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நீங்கள் நல்ல பண்புகள் கற்றுக்கொள்வதற்காக இங்கே ஒரு போட்டி நடக்குதில்ல, அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் சமையல் நீங்கள் சாப்பிட வேண்டியதை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடுங்க. பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் சமைச்சு கொடுக்காதீங்க. அப்போ உங்களுக்கும் நல்ல பண்பு வராது, மற்றவங்களுக்கும் நல்ல பண்பு வராது. மற்றவங்க கெட்ட பண்பு இருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க, உங்களுக்கு கெட்ட பண்பு ஏற்படுவதற்கும் நீங்களும் காரணமாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வாழ்க்கை ஒரு முறை தான்.
அந்த நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சியில் நாம் நமது மனித தன்மையில் முழுமையடைய வேண்டும். மனித பண்பு, அது அடிப்படையான அந்த பண்பு நல்ல பண்பு தான். எது நல்ல பண்புன்னு நம்ம சொல்கிறோன்னா, மனித உயிர்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. மென்மையாக பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான பண்பு அனைவருக்குமே தேவையாக இருக்கிறது. அந்த பண்புகளை நாம் முழுமையாக பெற வேண்டும். அதுதானே தவிர ஒரு அடிப்படை தகுதி தான், ஒரு அடிப்படை தகுதி தான் தேவைப்படுகிறது. நீங்கள் பிஏ பிஎஸ்சி படிக்கணும்னா +2 முடிச்சிருக்கணும். ஒரு அடிப்படை தகுதி தான் தேவைப்படுகிறது. அதுபோல தான் நீங்கள் மனித உயிர்களாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி தேவைப்படுகிறது. அதைத்தான் நம்ம நல்ல பண்புன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நல்ல பண்புன்னா அது உன்னுடைய விருப்பத்தேர்வு தான், அது தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. அது அடிப்படையாக அனைவரிடமும் இருந்தே ஆக வேண்டிய பண்பு அது. அதனால் நீங்கள் ஒரு முறை தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். பிறப்பது ஒரு முறை தான், இனிமேல் பிறக்க போகிறதில்ல. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தபோது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அறிவை சம்பாதிக்க வேண்டும். நல்ல பண்பு எது என்கிற அறிவை சம்பாதிக்கணும். எது என்கிற அதுவும் ஒரு அறிவு தான். நல்ல பண்பு எது, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, தீய பண்புகள் நம்மிடத்தில் நுழையாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் அறிவு. அதுதான் அடிப்படையான அறிவு. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டில் பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க. மற்றவங்க உங்கள் ஆடைகளை துவைக்க அனுமதிக்காங்க. வீட்டுக்குள்ள வேலைக்காரர்களை வைத்து கொள்ளாதீர்கள். ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க. உங்கள் உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிடுங்க. 8 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுங்கள். 8 வயதிற்கு பிறகு எந்த குழந்தைகளுக்கும் நீங்கள் சமைச்சு கொடுக்காதீங்க. தனித்தனி சமையலறை, தனித்தனி கழிவறை, தனித்தனியாக ஒரு வீடு உங்கள் வீட்டில் அமைத்து கொண்டு, அது போன்ற ஒரு வீட்டை அமைத்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல பண்பு உடனே வந்துடும். நான் சொல்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அப்படியே பச்சைக்குன்னு உங்களை ஒட்டிக்கும். எது நல்ல பண்புகள் உங்களை ஆக்கிரமித்து கொள்ளும், உங்களை கட்டி தழுவும். நல்ல பண்புகள் உங்களை தேடி கட்டி தழுவி முத்தமிட்டு உங்களோடு வாழத் தொடங்கிவிடும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மா சமைச்சு போடுவாங்க, துணி துவைச்சி போடுவாங்க, ஏங்க டீ சாப்பிடுங்க, நீங்கள் கேட்பீங்க, ஏம்மா தண்ணி கொடு, குடிக்க தண்ணி கொடு, டீ கொடு, இன்னுமா டிஃபன் செய்யலை, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாகவே நீங்கள் அப்படி புத்தகங்களை புரட்டிக்கிட்டு, அப்படி பெரிய பெரிய புத்தகங்கள் தடி புத்தகங்களை படிச்சுக்கிட்டு, அப்படி நல்ல நன்னறி அறநூல்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு நல்ல பண்புகளை வளர்த்துடலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மெச்சிக்கிட்டு உச்சி கொட்டிக்கிட்டு 1000 புத்தகங்களை படித்தாலும் நீங்கள் அடிப்படையில் எப்படி வாழ்கிறீங்க, உங்கள் வீட்டில் எப்படி வாழ்கிறீங்க, அதுதான் உங்கள் நல்ல பண்பை தீர்மானிக்க தவிர நீங்கள் 1000 புத்தகம் படிச்சுட்டாலும் உங்களுக்கு நல்ல பண்பு வந்துடாது. அதனால் மற்றவங்ககிட்ட அதனால் உங்கள் அறியாமையின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் தீய பண்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல பண்புகள் உருவாவது ரொம்ப எளிது. நீங்கள் நல்லவராக நடந்து கொள்வது ரொம்ப எளிதுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சாப்பாடை உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கு சமைச்சு போடாதீங்க. யாராவது உடம்பு சரியில்லை உங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் சமைச்சு கொடுங்க, உதவியாக இருங்க. மற்றபடி நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் ஏன் சமைச்சு கொடுக்குறீங்க? அப்புறம் பெண்கள் வேலைக்கு போகணும், ரொம்ப முக்கியம். அதான் மானமுள்ள ஒரு பெண்களுக்கு அதுதான் அழகு. அதனால் மான மரியாதையோடு வாழணும், அதுதான் நல்ல பண்பு, அதுவும் நல்ல பண்பு. அதனால் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு இங்கே ஒரு போட்டி இருக்குல்ல, அப்போ நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கான ரகசியத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவு மலிவான உணவுகளாக இருக்கக்கூடாது, நோய்களை தருகிற உணவுகளாக இருக்கக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, பழைய சாதம், பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளாக இருக்கக்கூடாது. பூந்தி, லட்டு, காரா பூந்தி, காரச்சவ், அப்புறம் இனிப்பு பால்கோவா, குலோப்ஜாம், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பண்பு வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தீங்கு செய்கிற ஒருவருக்கு எப்படி நல்ல பண்பு வரும்? உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் தான் அது நல்ல பண்பு வரும். உங்களுக்கே நீங்கள் தீங்கு செய்கிறீங்க, அப்புறம் எப்படி உணவு மூலமாக உங்களுக்கே நீங்கள் நோய்களை வரவழைத்துக் கொள்கிறீர்கள், உங்களையே அழிக்கிற வேலைகளில் நீங்கள் செய்கிறீர்கள். அப்படின்னா உங்களுக்கு எப்படி நல்ல பண்பு இருக்கும்? உங்களுக்கே நன்மை செய்யாத உங்களிடம் உங்களுக்கு எப்படி நல்ல பண்பு இருக்கும்? அதனால் நாம் மலிவான உணவுகளை சாப்பிடாம எளிதான உணவுகள், உடலுக்கு நோய்களை தராத ஒரு எளிய உணவு முறை, 50% சமைத்த உணவு, 50% பச்சை காய்கறிகள், பழங்கள்,
பச்சையான இப்படி சாப்பிட்ணும். சமைத்த உப்பு போட்டு சமைத்த காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கீரை பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, அப்புறம் பச்சை கிழங்கு, இந்த மாதிரி பயிர் வகைகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், தயிர், மோர், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோய் வராது. நல்ல பண்புகளோடு இருப்பீங்க. நல்ல பண்பு உடையவர்களுக்கு தான் நோய்கள் வராது. கெட்ட பண்பு உடையவர்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். அப்போ நோயாளிகள் அனைவரும் கெட்ட பண்பு உடையவர்கள். ஆதலால் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதில் வந்து ஏன்னா அவங்க உடம்புக்கே தீங்கு செய்ததால் தான் அவர்களுக்கு அந்த நோய் வந்தது. அவர்களது உடம்புக்கு அவங்க தீங்கு செஞ்சாங்க. அதனால தான் அவங்க உடம்புல நோய் வந்தது. அதனால தான் சொல்கிறேன், அவங்க கெட்ட பண்பு உடையவர்கள், அவர்களுக்கு நோய்கள் வந்தது என்று. கெட்ட பண்பு இருந்துன்னா நோய் வரும். நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் கெட்ட பண்பு உடையவர்கள் என்று அதன் பொருள். ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மட்டும்தான் நல்ல பண்பு உடையவர்கள். யார் உடம்புல நோய் இல்லையோ, ஆரோக்கியமாக இருக்காங்களோ, உடலை உறுதியாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பண்பு உடையவர்கள். உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க உடலுக்கு நல்லது எதுன்னு பார்த்து செய்யணும். இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா உடம்புல நோய் வந்துடும், இதை சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட்டுரும், இதை சாப்பிட்டா என் உடம்புக்கு ஆகாது, இதை சாப்பிட்டா என் உடம்புல உள்ள கிட்னி பாதிக்கப்படும், இறப்பை பாதிக்கப்படும், நுரையீரல் பாதிக்கப்படும், சிகரெட் பிடிக்கக்கூடாது, சிகரெட் வந்து என் நுரையீரலுக்கு தாங்காது, அது ரொம்ப வலிக்கும், அதுக்கு வலிக்கும், நுரையீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நுரையீரலுக்கு நல்லது பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கிட்னிக்கு நல்லது பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறது முதல்ல நிறுத்திட்டு முதல்ல உங்கள் கிட்னிக்கு நல்லது பண்ணுங்கள். உங்கள் இறப்பைக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களுடைய நாக்குக்கு, உங்களுடைய உடம்புக்கு, கணையத்துக்கு, கல்லீரலுக்கு நல்லது பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நல்லவங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் சாப்பிட்ற புறா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு ஊர் வளத்துக்கு தானம் தர்மம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவராகிட முடியாது. உங்களையே நம்பி உங்களுக்காகவே இரவும் பகலமாக உங்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் உடல் உறுப்புகள், அதற்கு முதலில் நீங்கள் நல்லது செய்யுங்கள். அந்த உணவில் நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் நல்லவங்க. அந்த உறுப்புகள்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்து இதை சாப்பிட்டா கணையத்துக்கு நல்லதா, என்கிட்ட ஒரு கணையம் இருக்கான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி மூலிகை சாப்பிட்டா அதுக்கு நல்லது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ கணையம் என்ன நினைக்கணும்னா, நம்ம மேலே என்னையா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ அக்கறை வச்சுருக்கான், என்னையா மனுஷன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கணையம் வந்து உங்களை ரொம்ப கொண்டாடும். அப்போ இறப்பைக்கு வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப காரங்க, என் வயிற்றில் புண்ணு வந்துடும், அந்த வயிறு அப்போ எவ்வளோ கவலைப்படும், அது பாவங்க அது அப்படின்னா அவங்க இறப்பை உங்களை அப்படி பார்க்கும். என்ன ஒரு மனுஷன் அவன், நமக்கு வந்து வலிக்கக்கூடாதுங்கிறக்காக என்னமா பார்த்து சாப்பிட்றாயா, ரொம்ப நல்ல மனுஷன், இவனுக்காக நம்ம இறப்பையாக வந்து பிறந்தது நம்ம முன்ஜென்மத்தில் நாம் செஞ்ச புண்ணியம். அது மாதிரி உடற்பயிற்சி செய்கிறவங்க, நம்ம கை கால்கள்லாம் அழகாக இருக்கணும், அந்த கை என்ன நினைக்கணும், அந்த கை அழகாக இருக்கணுங்கிறக்காக இவன் என்னமா உடற்பயிற்சி செய்கிறான், அதாவது இவ வந்து என்னமா உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்கா, நம்ம கை அழகாக இருக்கணுங்கிறக்காக, கால் அழகாக இருக்கணும், பார்க்குறக்கு இடுப்பு அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு என்னமா உடற்பயிற்சி செய்கிறாயா இந்த பொண்ணு. அப்போ இந்த இடுப்பு நினைக்கும், இவளுக்காக நம்ம இடுப்பாக வந்து பிறந்தோம் பாருங்க, உண்மையிலே நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும். அது ரொம்ப சந்தோஷப்படும். அதனால் உங்களுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னா அது உங்கள் உடல் உறுப்புகள் தான். அவங்களுக்கு முதல்ல நல்லது செய்யுங்க. நிறைய பேர் இருக்காங்க, கண் இருக்காங்க, 2 கண்கள் இருக்காங்க, 2 பேர் நினச்சிக்கோங்க, கண்கள் 2 பேர், வாய் வந்து ஒருத்தர், உள்ளுக்குள்ளே பற்கள்லாம் இருக்கார், பற்கள், நாக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆக உங்களை நம்பி ஒரு 10-50 பேர் இருக்காங்க. கண்கள், காது, கணையம், கல்லீரல், இறப்பை, சிறுநீரகம் 2 பேர் இருக்காங்க, கால்கள் 2 பேர் இருக்காங்க, விரல்கள் 10 இருக்குது, கைவிரல்கள் 10, கால் விரல்கள் 10, இதயம் 1, இப்படி கிட்னி 2, இப்படி கல்லீரல், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். அவங்க எல்லாம் யாரும் இல்லை, அவங்களும் மனுஷங்க தான். அவங்களோட பேர் தான் அது, அந்த மனுஷங்களோட பேர் தான் கல்லீரல், இறப்பை. முதல்ல அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களுக்காகவே இருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை, உங்களை பாதுகாக்கணும், உங்களையே நம்பி இருக்கிற இந்த கணையம், கல்லீரல் இவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் தூங்கினா கூட நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த இதயம்லாம் வேலை செய்யுது, கல்லீரல் எல்லாமே வேலை செய்யுது. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க நல்லா கொரட்டை விட்டு, அப்போ கூட அந்த இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கணுங்கிறக்காக. உங்கள் மூக்கு சுவாசிச்சிக்கிட்டு இருக்கும், உங்கள் மூளை வேலை செய்து கொண்டு இருக்கும், பாதுகாத்து கொண்டு இருக்கும். பத்திரமா பாதுகாக்கணும், இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு, நல்லா பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை என்ன பண்ணும்,
உங்களை வந்து விழிப்போடு பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது டக்குன்னு ஏதாவது உடம்புல ஊறுறாமல் இருந்தால், ஏதாவது ஒன்று ஊறுதுப்பா, நீ தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு, ஏதாவது பூச்சியாக இருக்க போது பாரு, என்னன்னு போய் பாரு, அந்த கண்ணை திறக்க வை, கண்ணை எழுப்பு, கண்ணு போய் பாரு, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பதறி எடுத்து இருந்துச்சு. ஆமாம், பூரான். அப்போ எப்படி இந்த பூரா வந்துச்சு, அப்புறம் அதை தட்டி போட்டு அதை கொண்டு போட்டு அப்புறம் திரும்ப தூங்குறது. இந்த மாதிரி உங்கள் உடம்பு இருக்குல்ல, உங்களை பாதுகாக்கிற உங்கள் உள்ளுறுப்புகள், இதெல்லாம் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு. அதனால் அந்த உள்ளுறுப்புகளுக்கு முதல்ல நல்லது பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நல்லவங்க. நல்ல பண்புன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்ல பண்பு உடையவர்கள். அப்படி இல்லை, உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லதே பண்ணல, நீங்கள் சாப்பிட்ற புறம் பரோட்டா, பூரி, பொங்கல், தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டு தொலைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நல்ல பண்பே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் கெட்டவங்க தான். நீங்கள் மற்றவங்களுக்கும் நான் பிரியாணி போடுறேன், நிறையத்துக்கு பிரியாணிலாம் போட்டிருக்கேன் அன்னதானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு நீங்கள் பிரியாணி போடுறீங்க, அன்னதானம் போடுறீங்க, தயிர் சாதம் போடுறீங்க, சாம்பார் சாதம் போடுறீங்க, பஜ்ஜிலாம் போட்டு மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன், சமோசாலாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்கிறீங்களா, அதையே நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யலை, உங்கள் உடம்புக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவில் சாப்பிட்றீங்க, அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்கிறீங்க. அப்போ அதுவும் தீமை தான். தீமையை செய்வதற்காக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்காக செலவு செய்கிறீங்க. செலவழித்து மற்றவங்களையும் நோயாளியாக்குறீங்க. மற்றவங்களுக்கு நல்லது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரியாணி கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து அன்னதானம்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறீங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பழங்களை கொடுங்க. ஆளுக்கு ஒரு அன்னாசி பழத்தை கொடுங்க, ஆளுக்கு 2 ஆப்பிளை கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது காய்கறி கூட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் கொடுங்க. அதனால் அவங்க உடம்புக்கு வந்து எந்த கேடும் வராது, ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நல்ல பண்புங்கிறது உங்கள் உடம்புக்கு யார்கிட்ட நல்ல பண்பு இருக்குது. அவர் சாப்பிட்றத பார்த்தால அவர் பிரியாணி சாப்பிட்றாரா, அவர்கிட்ட கண்டிப்பாக நல்லவராக இருக்க மாட்டார். அவர் அந்த அம்மா நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. நல்ல பிரியாணியை சாப்பிட்றாங்க, எலும்பை போட்டு அந்தளவுக்கு கடிக்கிறாங்க. அதனால் சிக்கன் பிரியாணினா அந்தளவுக்கு உளுந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அம்மா நல்லவங்களாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க கெட்டவங்க தான். பிரியாணி சாப்பிட்றவங்க, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றவங்க நல்லவங்களாக இருக்க முடியாது. நல்லவங்க எல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் நோய்கள். நீங்கள் நல்லவர்களாக இல்லை என்றால், கெட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய்கள் தான் தண்டனை. ஆனால் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யலையா, அப்போ நீங்கள் கெட்டவங்க, அப்போ உங்களுக்கு தண்டனை உண்டு. இயற்கையே உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அப்படி நோய், இந்த அல்சர் நோயை நீ பரிசாக வைத்துக்கொள், தண்டனையாக பெற்றுக்கொள். நீ உனது உடலுக்கு தீங்கு செய்தாய், உனது இறப்பைக்கு, வாய்க்கு, நாக்குக்கு, குடல், குந்தணி எல்லாத்துக்கும் நீ தீங்கு செய்தாய். ஒரு நாள் கூட அதுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் நீ வந்து அதை பற்றி கவலையப்படாமல், உனது இறப்பையை பற்றி கவலையப்படாமல், அது வலித்தாலும் அது கதறும்போது எரியும் போது அதில் நீ சந்தோஷப்பட்ட, நல்லா காரமாக சாப்பிட்ட, சுள்ளுன்னு காரமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ட. எவ்வளோ கொடூரண்டா உனக்கு. பிடி, இந்த அல்சர் நோய் தான் உனக்கு தண்டனை, வச்சு அனுபவி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை குணப்படுத்துறதுக்கு அலைவீங்க, பணம் காசுன்னு செலவழிச்சிட்டு அலைவீங்க, மாத்திரை போடுவீங்க. அந்த மாதிரி அதுதான் தண்டனை. அப்புறம் நீங்கள் வந்து ஐஸ்கிரீமாக சாப்பிட்டீங்க, அப்புறம் அந்த மாதிரி உடற்பயிற்சியே செய்யலை, இந்தாம்மா உனக்கு வந்து இந்த தண்டனையை வச்சுக்கோ. என்ன தண்டனை? ஆஸ்மா நோயை உனக்கு நீ தண்டனையாக வச்சுக்கோ. இந்தாப்பா அப்படி உனக்கு வீசிங் நோயை தண்டனையாக வச்சுக்கோ. மூக்கடைப்பு, நீ வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல் செய்யலை, ஆனால் கொஞ்சமாக செஞ்சல, சரி இந்த மூக்கடைப்பு. நீ செஞ்ச அந்த தீங்கு ரொம்ப அதிகமாக செய்யலை, அதிகமாக செஞ்சவங்களுக்கு ஆஸ்மா, குறைவாக செய்தவர்களுக்கு வீசிங். அதுதான் தண்டனை. வீசிங் என்பது உனக்கு தண்டனையாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த வீசிங் தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும், ஏக காலத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை கொடுத்துருவாங்க. நீ வந்து அப்புறம் இன்னொருத்தர் செயின் ஸ்மோக்கர், நீ ரொம்ப ஸ்மோக் பண்ணப்பா, அடையங்கப்பா, ஒரு கேப் விடாமல் நீ ஸ்மோக் பண்ண, அது ஃபாரின் சிகரெட்டாக வாங்கி, விலை உயர்ந்த சிகரெட்டாக வாங்கி நீ ஸ்மோக் பண்ண அப்படின்னா உனக்கு புற்றுநோய் தண்டனை. உன் உடம்புக்கு உன் நுரையீரலில் நீ ரொம்ப கஷ்டப்படுத்தின, அது ரொம்ப திணறிச்சுது, பாய்ந்து போயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி நீ கரும்புகையை உள்ளே அனுப்பும்போது அது அதோட வேலை செய்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டது தெரியுமா, கதறி அழுதுது. அது உன் காதுக்கு கேட்கலையா? நீ அந்தளவுக்கு கொடூரமான ஒருத்தராக இருக்கிற. உன்னை நம்பி இருக்கிற அந்த 2 நுரையீரல், அந்த 2 பேரை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தின. அதனால் உனக்கு வந்து நீ செய்த அந்த தண்டனைக்கு நீ அதுவரை 20-30 வருஷமாக 40 வருஷமாக அந்த குற்றத்தை நீ செய்தாய். அதனால் உனக்கு மிகப்பெரிய தண்டனையாக
ஆயுள் முழுவதும் நீ புற்றுநோயுடன் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புற்றுநோய் தண்டனையாக கிடச்சிது. அப்புறம் அதை போய் குணப்படுத்தணும், அதுக்கு நீ அந்த தப்பு செய்கிற நிறுத்துப்பா, நீ குற்றங்கள் செய்வதை நிறுத்து, சிகரெட் பிடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நிறுத்தி பார்ப்ப, மருந்து மாத்திரைன்னு ஓடுவேன், கீமோதெரப்பி அந்த தெரப்பின்னு எடுத்து பார்த்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தப்பிச்சேன்னா உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான், போய் சேர வேண்டியதான். அதனால் நல்ல பண்பு உடையவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், நல்லவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், கெட்டவர்கள் நோய் வந்தே சாவார்கள். கெட்டவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் நோய்கள். அதனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது செஞ்சால் தான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வீங்க. உங்கள் உடம்புக்கே தீங்கு செய்தால் அதற்குத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த தண்டனை, நோய்கள் எனும் தண்டனை. இப்போ ஒரு 60 வயசுலலாம் பல் விழுந்து போகுதுன்னா அதெல்லாம் என்ன தண்டனைன்னா நாம் செய்த குற்றங்கள் தான் காரணம். இப்போ ஒரு ஆம்பளைன்னா சரி, அவருக்கு 60 வயசில் பல் விழுந்து போகுது அப்படின்னா அவர் அவர் உடம்புக்கு தீங்கான உணவுப் பொருளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்பார். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தா, நரம்பு தளர்ச்சியெல்லாம் இருந்ததுனாக்கா பற்கள் கொட்டிவிடும். சளி பிரச்சனைலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சளி உடம்பு முழுக்கவே பரவி இருக்கும், அது நாடி நரம்புகளெல்லாம் பலமிழக்க செய்துவிடும், பற்கள் கொட்டிவிடும். சின்ன வயசில் சிகரெட் பிடிச்சிங்க அப்படின்னா, சரி நான் ஒரு 4-5 வருஷம் 10 வருஷமாக சிகரெட் பிடிச்சிருக்கேங்க, அப்புறம் விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்போ செஞ்ச அந்த பாவம், அந்த குற்றம் பிற்காலங்களில் ஒரு 60 வயசுக்கு மேலே பற்கள்லாம் விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நாம் நமது உடலுக்கு செய்கிற குற்றம் தான். யார் கேட்க போகிறா? நம்ம உடம்பு இதை நான் சித்திரவதை பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு, யாராவது கேட்குறக்கு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் குற்றம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி பண்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது எளிதானவங்க இருக்காங்க, கேட்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்கள ஏதாவது சித்திரவதை பண்ணுறது, பார்க்குறக்கு, அதாவது யாராவது ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது இதுதான் இந்த பண்பு தான். இப்படி நீங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப உங்களுக்கு எளிமையானவர் யாருன்னா உங்கள் உடம்பு தான். யாருமே உங்களை கேட்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு விஷத்தை கூட சாப்பிடலாம், உங்கள் உடம்பை நீங்கள் கொன்று கூட போடலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் செத்த பிறகு உங்களை யார் கேட்க முடியும்? ஆக உங்கள் உடம்பும் இன்னொருத்தர் தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்புங்கிறது நீங்கள் கிடையாது, அது இன்னொருத்தர் தான், உங்களை நம்பி இருக்கிற இன்னொருத்தர். அதை நீங்கள் காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் நல்லது செய்யணும், அதுக்கு நீங்கள் மரியாதையை வாங்கி கொடுக்கணும். அப்போ உங்களை நம்பி இருக்கிற உடம்புக்கு நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். என் உடம்பை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் தண்ணி அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செஞ்சீங்கன்னா அதற்கு உள்ள தண்டனை தான் நோய்கள். அப்புறம் சீக்கிரமாக செத்தும் போயிடுவீங்க. அப்போ நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால் எளிதானவர்களுக்கு, இவர்கள் எளியவர்கள், இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள், நம்மை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் எளிமையானவர்கள், இவர்களை அடித்தால் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு நினச்சிட்டு, இவர்களை அடிமைப்படுத்தினால் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவர்களுக்கு தீங்கு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்கள்கிட்ட நல்ல பண்பு இருக்காது. அது மாதிரி உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க, உங்களே நம்பி இருக்கிற. அது மாதிரி தான் மனைவி. அப்படிங்கும்போது அவளை அடித்தா யார் கேட்பா? ஏன் முன்னாடி நான் அடிப்பேன், ஏன் புருஷன் நான் கேள்வி கேட்பேன், கெட்ட வார்த்தையால் 4 கேள்வி கேட்பேன், சுருக்குன்னு தைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிதாக இருக்கிறது என்பதற்காக ஏன் புள்ள நான் இழுத்து போட்டு அடிப்பேன், என்ன சூடு போடுவேன், நீ ஏன் கேட்குறது? நான் அவனுக்கு சோறு போடுவேன், நாங்கள் அவங்களுக்கு சோறு போடுறோம், நாங்கள் அடிக்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எளிதாக இருக்கிறது என்பதற்காக, உங்களையே நம்பி இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நீங்கள் சித்திரவதை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் கெட்டவர்கள். அதற்கு தண்டனை தான் நோய்கள். அப்போ நீங்கள் உங்கள் உடம்புக்கு மட்டும் கிடையாது, உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்காக, உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கெடுதல் செஞ்சீங்கன்னா அப்போ உங்கள் உடம்புக்கு நோய் வரும். இப்போ நீங்கள் உங்கள் உடம்புக்கு இட்லி பூரி பொங்கல் தோசை தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை தானே கொடுப்பீங்க, உங்கள் உறவினர்களுக்கும் அதை தானே கொடுப்பீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது தானே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பஜ்ஜி சமோசா பேக்கரி உணவுகள் ஸ்வீட் உணவு இதைத்தானே சாப்பிட்றீங்க. அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அவர்களை நீங்களும் நம்பியிருப்பீங்க. அதனால் நாம் நம்பியிருப்போம், நாம் சிலரை நம்பியிருப்போம், சிலரும் நம்மளே நம்பியிருப்பாங்க. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க. உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துப்பீங்க. அப்போ உங்களுக்கும் நோய் வரும், அவங்களுக்கும் நோய் வரும். உங்களுக்கும் நீங்கள் தீங்கு செய்கிறீங்க, மற்றவங்களுக்கும் தீங்கு செய்கிறீங்க. அதனால் நீங்கள் முதல்ல நல்லவராக இருக்கணும்னா, நல்ல பண்பு உடையவராக இருக்கணும்னா உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் மற்ற உடம்புக்கும் நல்லது செய்வீங்க.
நல்லது செய்வீங்க, நல்ல பண்புடையவராக இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் நல்லவங்களாக இருங்க. உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருங்க, நல்லவராக இருங்கள். அதுதான் நல்ல பண்பு. அதுதான் அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யுங்க, மற்ற உடம்புக்கும் நல்லது செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது பரிசாக கிடைக்கும். நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் திருந்துவாங்க. பாரியா எப்படி சாப்பிட்றாரு, அவரால் மட்டும் எப்படி சாப்பிட முடியுது, அந்த அம்மாவால் மட்டும் எப்படி சாப்பிட முடியுது. நாம் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டு கிடக்கிறோம், ஆனால் அந்த அம்மா அப்படி சாப்பிட்றதே இல்லையே, கீரை பொரியல் காய்கறி கூட்டு அப்படின்னு சாப்பிட்றாங்களே, அவங்க மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அப்போ அவங்களும் உயிரோடு தானே வாழ்கிறாங்க. அவங்கள பார்த்து 4 பேர் திருந்துவாங்க, அவங்கள பார்த்து 4 பேர் நல்லா இருப்பாங்க. அது மாதிரி நல்லது செஞ்சு 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் என்பதும் அதிக நாட்கள் வாழ்வதற்கும் உங்களுக்கு ஒரு பரிசாக கிடைக்கும். அதிக காலம் வாழ்வதற்கான அந்த அனுமதி என்பது உங்களுக்கு பரிசாக கிடைக்கும்.